நேத்துங்கிறது இறந்து போன ஒண்ணு அது நமக்கு திரும்பி கிடைக்காது. நாளைக்குங்கிறது பிறக்க போற ஒண்ணு அது பிறக்குமா பிறக்காதா நமக்கு தெரியாது. இன்னைக்குதான் நம்ம சொந்தமானது. இந்த 24 மணி நேரம் ஆண்டவன் நம்ம கொடுத்த வரப்பிரசாதம். அதை நாம வீணாக்க கூடாது. கூயவன் மண்பானை பண்றான். மண்பானை பண்ணும் போதே இது எவ்வளவு விலைக்கு விக்கலான்னு கணக்கு போட்டு பண்ணா அது ஒழுங்கா வராது. அதை விட்டுட்டு அந்த மண்பானை நல்லா ஒழுங்கா பண்ணான்னா அதுக்கு தகுந்த பலன் தானா கிடைக்கும். இதைத்தான் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மர் பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனா, கடமையை பலனை எதிர்பார்க்காத, அந்த பலனை கொடுக்க நான் இருக்கேன். ஸ்ரீகிருஷ்ண கீதையிலே 4வது அத்தியாயத்துல சொல்லியிருக்காரு. யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தனாம் அதர்மஸ்ய ததாத்மானாம் சுஜம்யஹம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன். அதாவது எந்தெந்த காலத்துல தர்மம் அழிஞ்சி அதர்மம் தலை தூக்குதோ அப்பப்போ எல்லாம் நான் பிறந்து வருவேன். நல்லவங்களை காப்பாத்த, கெட்டவங்களை அழிக்க, தர்மத்தை நிலைநிறுத்த ஒவ்வொரு யுகத்திலையும் நான் புது அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.